அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் யூனிட் அலகு 3 இயக்க விதிகள், லா ஆஃப் மோஷன். சரிங்களா? ஸோ லா ஆஃப் மோஷனில் என்ன சார் பார்க்க போகிறோம், இயக்க விதிகள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இதை பற்றி நம்ம 10th படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இயக்க விதிகள் அதாச்சும் என்னென்னா நியூட்டனோட முதல் விதிகள், 2ஆம் விதி, 3ஆம் விதி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதிகளை பற்றி படிச்சிருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா விதிகள் மட்டும் படிச்சிருப்பீங்க. இங்கே அதோடய எடுத்துக்காட்டு கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக ரொம்ப கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எந்த ஒரு பொருளும் சரிங்களா இயக்கத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அப்போ நம்ம அது மேலே என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக ஒரு விசை கொடுக்கணும். விசை கொடுத்தா தான் அந்த பொருள் என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓய்வு நிலையில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? ஒரு புக்கு கன்சிடர் பண்ணுவோமே, இந்த புக்ஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், நகர்ந்து போகும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இயக்கத்தை பற்றி அரிஸ்டாட்டில், கலீலியோ அப்படின்ட்டு நியூட்டன் எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இயக்கம் பார்த்திங்கன்னா பல வகையாக பிரிக்கலாம். ஓய்வு நிலை இயக்கம், சரிங்களா, ஓய்வு நிலையில், இயக்க நிலையில், சரிங்களா, அது சொன்னால் வட்டம், சுற்றுப்பாதை அப்படி சொல்லிட்டு நிறைய இயக்கம் சொல்லலாம். ஸோ அந்த இயக்கத்தை பார்த்திங்கன்னா யார் என்னென்ன வகையில் சொல்லியிருக்காங்க, அரிஸ்டாட்டில் எப்படி சொல்லியிருக்காரு, அண்டு கலீலியோ எப்படி சொல்லியிருக்காரு, நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஃபுல்லாக ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொல்கிறார். சரிங்களா? அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொருள் தடையின்றி கீழே உருட்டி விடும்போது அந்த பொருள் என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்று போயிடும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் சொல்கிறார். எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இங்கே ஒரு பால் வச்சுருக்கேன், இந்த பால் நான் கீழே உருட்டி விட்டேன் அப்படின்னா இந்த பால் என்ன பண்ண கீழே விழுந்து கொஞ்சம் இந்த பால் கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு யார் சொல்கிறதுனா அரிஸ்டாட்டில் சொல்கிறார். சரிங்களா? ஸோ அந்த அரிஸ்டாட்டில் சொன்ன உடனே என்னாச்சு அப்படின்னா, ஸோ இந்த கருத்து தப்பு அப்படின்ட்டு யார் சொல்கிறது, கலீலியோ சொல்கிறார். சரிங்களா? அவர் என்ன சொன்னார், இந்த கர்வ் மாதிரி இருக்கிற பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பால் நீங்கள் உருட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த பால் ஸ்பீடில் வேகமாக போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு அப்படின்ட்டு யார் சொல்கிறா, கலீலியோ சொல்கிறாரு. கலீலியோ என்ன சொல்கிறார் அப்படின்றத இந்த பிக்சர் மூலயமா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கலீலியோவின் சாய்தளம் மற்றும் பந்து சோதனை. சரிங்களா? சாய்தளம் மற்றும் பந்து சோதனை. ஃபர்ஸ்ட்டு இரண்டு சாய்தளங்களும் ஒரே சாய்கோணத்தில் உள்ளபோது. சரிங்களா? அதாச்சும் என்னென்னா, இரண்டு சாய்தளங்கள்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வர L1 L2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரம்ப நிலை, இறுதி நிலை 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மேலேருந்து கீழே வரும்போதும் சரி, கீழேருந்து மேலே போகிறது ஒரு ரெண்டு L1 L2 சேம் ஹைட்டாக வச்சுருக்காங்க. வைக்கும்போது நம்முடைய அடிப்பகுதி இருக்குது இல்லையா, அது சுரசுரப்பான போகிறப்பா இருக்கும். சரி, ரஃப் சர்ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. இருக்குது இல்லையா, இந்த சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸாக இருக்கிறது. ஸோ இப்போ பால் என்ன பண்ணுறோன்னா, L1லேருந்து ஆரம்ப நிலையிலேருந்து வச்சு நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பால் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக கீழே இந்த ரஃப் சர்ஃபேஸ் சுரசுரப்பான சர்ஃபேஸில் போகும்போது என்ன ஆகும், அதோடைய வேகம் குறைஞ்சிட்டு இந்த பால் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக மேலே இருக்கும்போது இதோடைய முழு நிலையும் அடையாது. சரியா? ஏன், என்ன ரீசன், கீழே சுரசுரப்பான பகுதின்றதால அப்போது ரஃப் சர்ஃபேஸில் பாலோடைய வேகம் குறைக்கப்படுது. அதனால் முழுமையாக அதோடைய டாப் L2 போய் அடைய முடியல. இது ஒன்று. நெக்ஸ்ட் பியில் பார்த்திங்கன்னா, சாய்தள பரப்பின் வழுவழுப்பு தன்மையை அதிகரித்த பின்னர். சரிங்களா? ஸோ சாய்தள பரப்பு என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு இங்கே சுரசுரப்பான பரப்பை எடுத்துக்கிட்டாங்க, இங்கே வழுவழுப்பான பரப்பை எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ சேம் தான், L1 L2 சேம் ஹைட்டில் ஆரம்ப நிலை அண்ட் இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஹைட்டு தான். இப்போ நம்ம L1லேருந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அப்போ வழுவழுப்பான ஸ்பேஸ் பார்த்தோன்னா அந்த பால் மேக்ஸிமம் L2 போய் ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா ரீசன், இங்கே சுரசுரப்பான பகுதியாக இல்லை, ரொம்ப நைஸ் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதால. ஸோ அங்கே அதோடைய பாலுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதால அந்த பால் என்ன பண்ணுச்சு, L1லேருந்து L2க்கு ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த தேர்ட் பிக்சர் பாருங்கள்.
அப்போது ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் இது வந்து வழுவழுப்பான சர்ஃபேஸ் தான். ஆனால் இதோடைய ஆங்கிள் வந்து மாற்றியிருக்காங்க. எதுலேருந்து L1லேருந்து L2 ஆங்கிள் வந்து மாற்றிருக்காங்க. L2 ஆங்கிள் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இதில் இல்லாமல் இதோடைய ஆங்கிள் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம மாற்றினோன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம பால் வந்து L1லேருந்து L2 ரிலீஸ் பண்ண உடனே L2 வந்து வழுவழுப்பான சர்ஃபேஸாக மேலே போயிட்டு L2 விட தாண்டி வெளியே போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. சரிங்களா? என்ன ரீசன்? இந்த L1 விட L2ஓட ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அதனாச்சு வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பந்தோடைய முடிவிலா தொலைவை நோக்கி செல்கிறது. என்னென்ன கான்செப்ட் பார்த்தோன்னா ஆரம்ப நிலை L1ஆகவும் L2வை வைக்கல. சரி, கீழே வந்து வழுவழுப்பான சர்ஃபேஸாக கீழே வச்சதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்த பால் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண உடனே என்னாச்சுன்னா கீழே இறங்கி அது வந்து கண்டினியூஸாக என்னாச்சு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது சொன்னா இரண்டாவது தளத்தின் சாய் கோணத்தை சுழியாக்கி பின்னர் இரண்டாவது அந்த L2 சொன்னோம் இல்லையா, L2 வந்து 0 ஆக்கிட்டாங்க. அதில் ஆங்கிள் எதுவுமே இல்லை, 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். சரியா? வழவழப்பான பரப்பாக இருக்கும்போது அந்த பந்து என்னாச்சா ஒரு முடிவிலா தொலைவில் போயிட்டே இருந்துச்சு. சரிங்களா? இது யாரோட கருத்துனா கலீலியோட கருத்து. ஆனால் அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா இந்த பந்து இங்கேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணோம் நின்று போயிடும் அப்படின்ட்டு யார் சொன்னது? அரிஸ்டாட்டில் சொன்னார். ஸோ அப்போ அரிஸ்டாட்டில் நீங்கள் சொன்ன கருத்து வந்து தவறு அப்படின்றது யார் சொல்கிறது? கலீலியோ சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த விதிகளாக இதை பயன்படுத்தி தான் வந்து நியூட்டன் வந்து 3 விதிகளை சொல்கிறாரு. யாருன்னா கலீலியோ, கெப்லர் மற்றும் கோபர்னிக்ஸ் போன்ற அறிவியல் அறிஞர்கள் இயக்கம் பற்றின கருத்துக்களை பகுத்து ஆராய்ந்து இயக்கம் பற்றின ஒரு ஆழமான புரிதலை நியூட்டன் தனது 3 விதிகளை வடிவமைக்கிறார். சரிங்களா? இதை வந்து நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க நியூட்டனோட முதல் விதி. இந்த விதிக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா நிலைம விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை நிலைமை விதி அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம், அப்படி இல்லைனா நிலைமை விதி அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு பொருள் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது மாறாத திசை வேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலேயோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாச்சும் என்னென்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் மோஷனில் இருக்குது, இல்லை கண்டினியூஸாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரையில் அந்த பார்ட்டிகல் அதே பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். தானே இயங்க முடியாத தன்மை அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாமை தன்மைக்கு நிலைமம் என்று பெயர். நிலைமம் என்றாலே ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை என்று அழைக்கலாம். இயக்கச் சூழலுக்கு ஏற்ப நிலைமத்தினை 3 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இயக்கச் சூழலுக்கு ஏற்ப நிலைமத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், அதாவது நெக்ஸ்ட் வந்து இயக்கத்தில் நிலைமம், 3 வந்து இயக்க நிலைமம். சரிங்களா? அதாச்சுன்னா ஓய்வு நிலைமம், இயக்க நிலைமம், திசை நிலைமம் அப்படின்ட்டு 3 நிலைமமாக பிரிக்கலாங்க. ஓகேங்களா? ஓய்வு நிலைமம், இயக்க நிலைமம், திசை நிலைமம். ஓகே, அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓய்வு நிலைமம்னு நான் பார்க்கலாம். சரிங்களா? ஓய்வு நிலைமம்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பேருந்தில் எல்லாருமே உட்காந்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ பேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சடனாக வந்து முன்னோக்கி போகுது அப்படின்னா அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? பின்னோக்கி நகர்வோம். சரிங்களா? அதாச்சுன்னா பஸ் வந்து ஃபாஸ்ட்டாக முன்னோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? பின்னோக்கி தள்ளப்படுவோம். சரிங்களா? என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸு கூட ஓய்வு நிலையில் இருக்கும்போது சடனாக பஸ் வந்து இயக்க நிலைக்கு மாறும்போது நம்மளும் இயக்க நிலைக்கு மாற மாட்டோம். சரிங்களா? கொஞ்சம் டிலே ஆகிட்டு என்ன பண்ணுவோம்? இயக்க நிலைக்கு மாறுவோம். சரிங்களா? அப்போது பஸ் இயக்க நிலைக்கு மாறின உடனே நம்ம ரெஸ்ட் மோஷன் ஆகிட்டு அகைன் இயக்க நிலைக்கு மாறும் இல்லையா? அது பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும் இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து ஓய்வில் நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம், பஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த பிக்சரை பாருங்கள். பஸ் வந்து கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா
இப்போ உள்ளே உட்காந்துட்டு இருக்க பேசஞ்சர் இப்போ சடனாக பஸ் வந்து பிரேக் போடுறாங்க. சரிங்களா? பஸ் பிரேக் போடுற உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அப்போ பஸ் என்ன ஆச்சுன்னா சடனாக ரெஸ்ட் மோஷன் வந்துடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மோஷன்லேயே இருக்கோம், இயக்கத்திலே இருந்து அப்புறமா என்னாச்சு நம்ம ரெஸ்ட் மோஷனுக்கு வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா இயக்க நிலைமம். நெக்ஸ்ட் வந்து திசை நிலைமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும்னா ஒரு தடகள வீரர் எடுத்துப்போமே. சரிங்களா? ஒரு தடகள வீரர் எடுத்துப்போம். இல்லைன்னா நீ பஸ்ஸில் எடுத்துக்கலாம். பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பஸ் இப்போ வேகமாக போயிட்டுருக்கும்போது சடனாக வந்து லெஃப்ட் சைட் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? லெஃப்ட் சைடு வந்து பஸ் டேர்ன் ஆகுது. இப்போ வேகமாக பஸ் போயிட்டே இருக்குது. போகும்போது சடனாக வந்து பஸ் வந்து லெஃப்ட் சைடு கட் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணுவோம். சரிங்களா? பஸ் வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆச்சுன்னா நம்ம ரைட் சைடு டேர்ன் ஆகும். நம்ம ரைட் சைடு டேர்ன் ஆச்சுன்னா பஸ் வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகும். சரிங்களா? அப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து திசை நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேறு எந்த மாதிரி சொல்லலாம்னு பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நம்ம இப்போது பஸ் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இப்போ பஸ்ஸில் வந்து ரன்னிங்கில் கீழே இறங்குறாங்க இல்லையா, அவங்க இறங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்டாஃப் வந்துட்டாலும் என்ன பண்ணுவாங்க, இறங்கி கொஞ்சம் தூரம் ரன்னிங்கில் இறங்கும்போது இறங்கின உடனே ஸ்டப்பாக நிற்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் நிற்பாங்க. ஓகேங்களா? இங்கே ஒன்றுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆச்சுன்னா இந்த கையில் வச்சு சுற்றுறாங்க இல்லையா, சுற்றும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கையிலேருந்து சுற்றும்போது சுழற்சி இயக்கத்தில் இருந்த கயிற்றிலிருந்து அகற்றப்பட்ட கல் நிலைமை பண்பின் காரணமாக தொடுகோட்டு பாதையில் செல்லும். சரிங்களா? அப்போ கையில் சுற்றிட்டு இருக்க கல் வந்து சடனாக விட்டுட்டாங்கன்னா ஆகும், அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் வே டைரெக்ஷன்லேயே போயிட்டு கீழே விழும். சரிங்களா? இது வந்து தொடுகோட்டு திசையில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நியூட்டனோட முதல் விதிக்கு பேர் இன்னொரு பேர் வந்து நிலைமம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைமம் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஓய்வு நிலைமம், இயக்க நிலைமம், திசையில் நிலைமம். ஸோ ஓய்வு நிலைமம் வந்து பார்த்தோம்னா ஓய்வு நிலைக்கு நம்ம வந்து பஸ்ஸு சடனாக மூவ் ஆகும்போது பின்னோக்கி தள்ளப்படுவோம். நெக்ஸ்ட் இயக்க நிலைமம் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸு சடனாக பிரேக் போடும்போது நம்ம முன்னோக்கி போவோம். திசை நிலைமம் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸு வலது பக்கமாக திரும்பும்போது நம்ம இடது பக்கமாக சாய்வோம், இடது பக்கமாக திரும்பும்போது வலது பக்கமாக சாய்வோம். சரிங்களா? இது வந்து திசையின் நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ.